அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பங்குனி உத்திர நாளில் முக்கியமான தெய்வங்கள் எல்லாத்துக்குமே திருமணம் நடந்த நாள். முருகனுக்கு, ஈசனுக்கு திருமணம் நடந்த முக்கியமான நாட்கள்லாம் பங்குனி உத்திரத்தில் தான் நடந்திருக்கு. இந்த நாளில் முருகனை வணங்கும் போது நமக்கு எல்லா வரங்களையும் முருகன் அள்ளி தருவான்றது ஐதீகம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, என்னென்ன காவடிகள் இருக்கோ முருகன் ஸ்தலங்கள் எல்லாத்துலேயுமே எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் முக்கியமாக பால் காவடி இருக்கும். அந்த பால் காவடிக்கு அந்த பாலை இந்த வெப்பத்தில் முருகனுக்கு ஊற்றும் போது முருகன் மனம் குளிர்ந்து நமக்கு வரங்களை அள்ளி தருவான்றது நமக்கு ஐதீகம், நம்ம முன்னோர்கள் சொல்லி வந்தது. இன்னைக்கு பங்குனி உத்திர நாள். இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே, என்னுடைய நேயர்கள் எல்லாருமே முடிஞ்ச வர முருகன் கோயிலுக்கு போய் முடிஞ்சால் பால் கூட ஊற்றுங்க. இல்லை வீட்டில் இருக்க முருகன் சிலைக்காவது பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆறுமுக விளக்கை ஏற்றணும். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகன் 6 முறை சொல்லணும், கட்டாயம் சொல்லணும். நாளைக்கு 6 முறை சொல்லுங்கள். அந்த முருகன் எங்கிருந்தாலும் மயில் வாகனத்தில் ஓடோடி வந்து உங்கள் துன்பங்களை தீர்த்து வைப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செந்தூர் முருகனுக்கு அரோகரா.